நேயர்களே, நம்ம இப்ப பார்க்க போறது டெல்லியினுடைய குண்டுவெடிப்புக்கு பின்னணி என்ன? இந்த குண்டுவெடிப்பு யார் செய்தது? ஒட்டுமொத்த இந்தியராக நாம் மிகவும் கவலைக்குரிய செய்தி மட்டுமல்ல, இதுவரை 13 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 20 பேரில் பலர் அபாய கட்டத்தில் இருக்கிறார்கள். 8க்கு மேற்பட்ட 10க்கு மேற்பட்ட கார்கள் வெடித்து சிதறி இருக்கிறது. இது எந்த வகையான குண்டு என்பதை இன்னும் அறிய முடியவில்லை. முதற்கட்ட தகவல்ல இது RDX அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த குண்டு அமோனியா நைட்ரேட் என்றும் அறியப்படுகிறது. இந்த நிலையிலே இந்த குண்டுவெடிப்பு நடந்தவுடன் போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள். அதே மாதிரி NIA ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க, ATS ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க, NSGயும் ஸ்பாட்டுக்கு வந்து விட்டது, மிலிட்ரி வந்துவிட்டது, பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் வந்திருக்கிறது, டெல்லி காவல்துறை வந்திருக்கிறது, ஃபொரன்சிக் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், ஹோம் மினிஸ்டர் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் வந்த பின்பும் இதுவரை இதற்கான பின்னணிகள் அறிவிக்கப்படவில்லை. பிரதமர் அவர்கள் பூட்டானுக்கு சென்றிருக்கிறார் என்கின்ற செய்தியும் வந்திருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக இந்த சம்பவத்தை புலனாய்வுத்துறை சுட்டிக்காட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இதுல மிக முக்கியமாக உயர் ரக மேல்தட்டு வகுப்பை சார்ந்த கல்வியாளர்கள், மருத்துவர்கள் ஆதில் அகமது ரத்தர் மற்றும் அவருடைய தோழி மெடிக்கல் கல்லூரியுடைய டாக்டர் ஷாஹின், இன்னும் உமர், இவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில். அவர்கள் வீட்டிலே கிட்டத்தட்ட 560 கிலோகிராம் வெடிமருந்து, மற்றொரு செய்தியில் 2250 டன்னுக்கு மேல் வெடிமருந்து. இந்த செய்திகளெல்லாம் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறது. இந்த செய்தியின் ஊடாக ஒட்டுமொத்த இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிராக நடவடிக்கைகளை சர்வதேச அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில்களை நாம் தேட வேண்டும். பிரதமர் மோடி அவர்கள் அண்மையிலேயே வங்காளதேசத்திலிருந்து அவர்களுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை CIA இன்டெலிஜென்ஸ் செய்ததாக, அதிலிருந்து அவர் தப்பினார் என்ற செய்தியும் கூட நாம் சில நாட்களுக்கு முன்பு இன்டர்நேஷனல் அளவிலே வந்த செய்தி ஊடகங்களை மேற்கோள் காட்டி உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு கைப்பற்றப்பட்ட அந்த வீடுகளில் 350 கிலோவுக்கு மேலான வெடிமருந்துகள். நான் இப்பொழுது உங்களுக்கு தரக்கூடிய இந்த செய்தி இன்று காலை வெளியான இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி என்பதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தரமற்ற செய்திகளை நாம் எப்போதும் கொடுக்கக்கூடாது. தரமான உளவு அமைப்புகளின் வழியாக ஒரு செய்திகளைத்தான் தர வேண்டும். இவற்றில் AK-47 துப்பாக்கி, கைத்துப்பாக்கி 3, அதே மாதிரி சில மேகசின்ஸ், அவர்களுடைய சித்தாந்த மேகசின்ஸ் இருக்கிறது, 20 டைமர்ஸ், ஒரு வாக்கிடாக்கி, இதையெல்லாம் அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். ஃபரிதாபாத்தில் நடந்திருக்கிறது. தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ்-இ-முஹம்மது பயங்கரவாத அமைப்பிற்கு ஆதரவாகத்தான் இவர்கள் அடையாளம் படுத்தப்படுகிறார்கள். யூபியினுடைய டாக்டர் அகமது ரத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதையும் நான் சொன்னேன். டாக்டர் முசம்மில் ஷக்கீல், டாக்டர் முசம்மில் ஜக்கீல், இவர்களை எல்லாம் கைது செய்திருக்கிறார்கள். ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய அல் ஃபலா என்கின்ற ஒரு மருத்துவமனையிலே வேலை செய்தவர்கள் தான் இந்த பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கும். டாக்டர் ரத்தேர் மீது ஆயுத சட்டம், உஃபா மற்றும் தடுப்பு காவல் சட்டம் பாய்ந்திருக்கிறது. இந்த சட்டங்களை நாம் பார்க்கின்ற போது, இந்தியாவுக்கு எதிராக நாம் வெளிப்படையாக பார்க்கின்ற போது, காஷ்மீர் உள்ள ஜெய்ஷ்-இ-முஹம்மது, அல் பதர், ஹர்கத்துல் முஜாஹித், அதே போன்று ஹபீஸ் முகமது சையத், இவன் ஒரு மிக முக்கியமான இஸ்லாமிய அறிஞன் மட்டுமல்ல,
இந்தியாவுக்கு எதிராக விஷத்தை, பயங்கரவாதத்தை காக்கக்கூடியவர். இவருடைய தலைமையிலான ஒரு குரூப், மசூத் அஸ்ஹருடைய அந்த பழைய தலைமையிலான குரூப், அல் நூர், அல் பதர், இன்னும் ஏராளமான குழுக்கள் இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அண்மை காலங்களில் நேற்றைக்கு நமக்கு கிடைத்த தகவல்கள், இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதத்தை ஜிஹாதிய மூலமாக பங்களாதேஷ் எல்லைகளில் மூளைச்சலவை செய்யப்பட்ட இளைஞர்கள் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ட்ரெயின் செய்யப்படுகிறார்கள். இது ரொம்ப 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 ஆபத்து. இங்குதான் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை நடந்தது. உடனடியாக இந்திய ராவுக்கு சொல்லப்பட்டு ஜாக்சன் என்ற அமெரிக்கா CIA காலி செய்யப்பட்டார். 3 பேரும் கொல்லப்பட்டார்கள். எங்கே? பங்களாதேஷில். இந்த சம்பவம் நடக்கிற போது பீஜிங்கில் இருந்த மாநாட்டில் பிரதமர் அவர்கள் உடனடியாக ரஷ்ய பிரசிடென்ட் உடைய அந்த காரில், அவர்கள் புட்டினுடைய காரில் 45 நிமிஷம் தங்கியிருந்தார் பாதுகாப்பு கருதி. ராவும் சீன உளவுத்துறையும், SBI என்று சொல்லக்கூடிய ரஷ்ய உளவுத்துறையும் ஜாக்சனை காலி செய்தது. அமெரிக்கா மெதுவாக, யாருக்கும் தெரியாமல் அவன் உடலை அங்கிருந்து நகர்த்தி கொண்டு சென்று விட்டார்கள். இந்த பேச்சு அடங்குவதற்கு முன்பு 20க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்படுவார்களோ என்று நமக்கு மிக பெரிய பதட்டம் இருக்கிறது. இந்த பதட்டத்தில் தற்போது அமெரிக்கா மட்டுமல்ல, பாகிஸ்தான், சீனா, இன்னும் இந்தியாவுக்கு ஏராளமான விரோத சக்திகள் இருப்பதையும் நாம் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய ஒரு நேரம். உண்மையிலேயே இதற்கு காரணம் அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் பொறுப்பேற்றாலும் அனைத்து சக்திகளுக்கும், ஒருவர் தேசத்தில் பிறந்தால் எல்லோருக்குமான ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கிறது. அனைவரும் இணைந்துதான் இந்த தேசத்தை வடிவமைக்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு வருத்தமான ஒரு சம்பவத்தை பாரதிய ஜனதா வெளியிட்டிருக்கிறது. அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவின் பெருமை மற்றும் இறையாண்மையின் சின்னமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையின் இலக்காக கொண்டுதான் இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன என்று சொல்கிற பாஜகவினுடைய செய்தி. தேசிய பாஜக சார்பில் இந்த சம்பவத்திற்கு இரங்கல் மட்டும் தெரிவித்து பயங்கரவாதத்திற்கு அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்த போதிலும் இந்த வெடிப்பு தற்செயல் நிகழ்வு அல்ல. பாஜக தனது அறிக்கையிலே சொல்கிற இது ஒரு மூவர்ண கொடியின் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல். ஒரு மருத்துவரின் இல்லத்திலிருந்து 2900 கிலோகிராம் வெடிப்பருந்துகள் கைப்பற்றிருப்பது எத்தனை பெரிய ஆச்சரியம் என்று சொல்லியிருக்கக்கூடிய பாஜக, இது சதி அல்ல என்பதற்கான சான்றாகும். அதிநவீன ஆயுதங்கள் கைப்பற்றதையும் சுட்டிக்காட்டிய பாஜகவின் செய்தி, இது சதி அல்ல, காங்கிரஸ் ஒரு காலத்தில் பயங்கரவாதம் செங்கோட்டை அடைய அனுமதித்தது. எவ்வளவு பொறுப்பில்லாத பேச்சு பாருங்க. இதை முடிச்சிடறேன். காங்கிரஸ் தான் இதற்கு காரணம். இந்த பயங்கரவாதம் தலைப்பாகை அணிந்தும் பைகளை தூக்கி கொண்டும் வரவில்லை, வெள்ளை கோட் அணிந்து வந்திருக்கிறது. அதாவது பெரிய டாக்டர்கள்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறது. காங்கிரசினுடைய அலட்சியம் தற்போது புறக்கணித்ததை பாஜக முன்னோக்கி செல்லும் உளவுத்துறை தடுத்து நிறுத்திவிட்டது என்றும் அவர்கள் ஒரு இழிவான அரசியலை செய்திருக்கிறார்கள். குஜராத் ரிச்சின் சதித்திட்டம். குஜராத் சதித்திட்டம் ஜிஹாதுக்கு அறிவியலை ஆயுதமாக பயன்படுத்தும் தீவிர நிபுணர்களின் அதே பாணியை அம்பலப்படுத்தும் மோடி அரசாங்கத்தின் கீழ் ஒரு உயிர் கூட இழக்கப்படுவதற்கு முன்பு ATS அதை அகற்றியது. ஊஃபாவின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். வறுமையிலிருந்து பயங்கரவாதம் பிறந்தது என்று காங்கிரஸ் எப்போதும் கூறியது. நல்லா கவனிங்க. அந்த பொய் இங்கே முடிகிறது. இவர்கள் ஏழைகள் அல்ல, அவர்கள் சித்தாந்த ரீதியாக விஷம் கலந்த உயரடுக்கினர். மோடியின் கீழ் சாக்கு போக்குகள் முடிவடைகின்றன என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். காங்கிரஸ் ஆண்டுகள் இந்தியாவினுடைய மிகவும் பாதுகாப்பட்ட தசாப்தமாக மாறி இருக்கிறது. காங்கிரஸ் தான் இந்த தவறுக்கு காரணம். ஒற்றை தருணம் காங்கிரசின் தவறான விசுவாசத்தை வெளிப்படுத்தியது. மேலும் பதில்கள் ரோபாட்டிக் பிரதமர் மோடியின் இந்தியா துக்கத்திற்கு முன் அந்த தடுப்பு சுழற்சியை உடைக்கிறது. சோனியா காந்தி கூட பாட்லா ஹவுஸை பார்த்து அழுத போது அது இறந்த காவல்துறை
போலீஸ்காக அதிகாரிக்காக அல்ல, பாருங்க எவ்வளவு மோசமா நடத்திருக்கிறாங்க. இறந்த காவல்துறை அதிகாரிக்காக அல்ல, அவரை கொண்ட பயங்கரவாதிகளுக்காகவே அழுதார். அவர்கள் இந்து பயங்கரவாதத்தை என்று கூட சொல்ல துணிந்தார்கள். இந்து பயங்கரவாதிகள் ஜிஹாதிகளை குறைத்து மதிப்பிடும் அதே வேளையில் தேச பக்தர்களை அரக்கர்களாக்கினார்கள். பாஜக தேசியவாதற்கு கண்ணியத்தையும் மீட்டெடுத்து காங்கிரஸ் அதை குற்றவாளியாக்க முயன்று சொல்லப்படுகிறது. பிரதமர் மோடியின் நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் அச்சமற்றதாகவும் இயங்கும். செங்கோட்டை சதி வெறும் கல் மற்றும் எஃகு கோட்டை மீதான தாக்குதல் அல்ல, இது பிஜேபி சொல்றாங்க. அது பாரதத்தின் ஆன்மாவின் மீது தாக்குதல். இந்தியா இப்போது யாருக்கும் வளைந்து கொடுக்காத அனைவரையும் தாக்கும் ஒரு தலையான பாதுகாப்பு மகுடம். பிரதமர் மோடியின் கீழ் பயங்கரவாதத்தை நாங்கள் எதிர்ப்போம், அழிப்போம். புதிய இந்தியா விழிப்படவோடு பயங்கரவாதத்திற்கு பாடை கட்டும். அதற்காக ஒவ்வொரு துணிவும் சதித்திட்டத்திற்கு எதிராக வெற்றி பெறும் என்று பாஜக சொல்றது. இதுல எவ்வளவு மோசமான அரசியலை பாரதிய ஜனதா செய்கிறது. ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. சோனியா காந்தி பயங்கரவாதிகளுக்காக ஆதரவளித்தார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இதற்கு காரணமே பாஜக, காங்கிரஸ் தான். நாங்க வந்த பிறகு இதெல்லாம் நடக்கல. காங்கிரஸ் கட்சி இதற்கு தூபம் போட்டார்கள், காங்கிரஸ் கட்சி இதனை வலிமைப்படுத்தினார்கள் என்று பாரதிய ஜனதா சொல்வது ஒரு இளவு வீட்டில் களவு செய்வதை விட கேவலமான அசிங்கமான ஒரு அரசியல். 11 வருஷமா நீங்க தானே இருக்கீங்க. புல்வாமாவில் நீங்க தான் இந்த தாக்குதல் நடத்துவீங்க. அன்னைக்கு ஒரு தாக்குதல் உங்க கையில் தானே 11 வருஷம் பாதுகாப்பாக இருக்கு. மிலிட்ரியா எக்ஸ்போர்ட் பண்ணா நீங்க பாதுகாப்பாக இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் பாதுகாப்பா சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா இன்றைக்கு 11 வருஷமா ஆட்சியில் இல்லாமல் இருக்கக்கூடிய நீங்கள் காங்கிரஸை சொல்வது எவ்வளவு அசிங்கம். இஸ்லாமிய ஜிஹாதிகள் பரவாயில்ல, வழக்கம் போல பேசுவது, தலப்பா கட்டிகள் இல்லை. இன்றைக்கு பயங்கரவாதம் மாறி இருக்கிறது. வெள்ளை கோட் அணிந்து பயங்கரவாதத்தில் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள், பரவாயில்லை. இந்துக்களை தீவிரவாதிகள், அப்படி என்றால் முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று சொன்னால் இதற்கு முஸ்லிம் அடையாளமோ ஹிந்து அடையாளமோ அல்ல. இந்த நாட்டில் வாழுகிற 99.9 முஸ்லிம்கள் இந்த பயங்கரவாதத்தை எதிர்ப்பான். அவன் அன்றன்று தன் உழைப்பை தேடிக்கொண்டிருக்கிறான். நீ சொல்லுகிற தமிழனோ இந்து என்ற அடையாளத்துக்குள் கொண்டு வரப்பட்ட மலையாளியோ தேசபக்தர்களாக சொல்ல எவனும் மக்கள் கொள்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா பிரக்யா சிங்குக்கும் அசிமானந்தாவுக்கும் இந்திரஜித் குப்தாவுக்கும் ஆதரவை கொடுத்து டெல்லியில குண்டு வைத்தது யார்? இதுவரைக்கும் எந்த முஸ்லீமும் கோத்ரா வரைக்கும் கைது செய்யப்படலையே. அதே மாதிரி மக்கா மஸ்ஜிது, மலைகான் குண்டுவெடிப்பு, அஜ்மீர் குண்டுவெடிப்பு, சம்யுக்தா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு அவ்வளவு நடத்தின பெண்ணு அந்த பிரக்யா சிங். அவ கடைசியில் 2019 எலெக்ஷன்ல போட்டிட்டு நாடாளுமன்ற டிஃபென்ஸ் கமிட்டி ஆனாரு. இப்போ காந்தியை கொல்றதுக்கு துப்பாக்கி சொல்றார். அப்ப இது என்ன தீவிரவாதம் தோழர்களே, நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கேவலமான இளவு ஊட்டில் அரசியல் செய்யும் பாஜக யார்? அரசியல நீங்க தோல்வி அடைந்திருக்கிறீர்கள். பிரதமர் அவர்களுடைய உடலுக்கு அயலகத்திலிருந்து சதித்திட்டம் தீட்டப்படுவது நம்முடைய பிரதமர், நம்முடைய தலைவர். அவர் எந்த கட்சியாக இருந்துட்டு போறார், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. நாட்டில் இந்த நேரத்தில் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்ட பாஜக தவறி இருக்கிறது. இந்த அறிக்கை ஒரு கேவலமான, மோசமான, அசிங்கமான ஒரு அறிக்கை. மனம் வருந்துகிறோம். நாம் அனைவரும் ஒன்றுபடக்கூடிய தருணம். இந்துக்கள், முஸ்லிம்கள், பிராமணர்கள், தலித்துகள், கிறிஸ்தவர்கள், ஜெயினர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், இந்தியா கட்சியில் கூட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும், கம்யூனிஸ்டுகள், பாரதிய ஜனதா எல்லோரும் ஒன்றிணைந்து நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பயங்கர தாக்குதலுக்கு உறுதியாக நிற்க வேண்டுமே அல்லாமல் இவ்வளவு கேவலமான அரசியலை நீங்கள் செய்வீங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. இதுதானா உங்கள் அடையாளம் என்பதை இந்த நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். உங்களை மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஒரு செய்தியாளனாக எமது பார்வை. நன்றி.